எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க அவருக்கு. ஒரு நேரம் சூர்யாவுக்கும் இருப்பாங்க ரசிகர்கள், அஜித்துக்கும் இருக்கிறாங்க ரசிகர்கள், திமுகவில் இருக்கிறவங்களும் விஜய் ரசிகர்கள், அதிமுகவில் இருக்கிறவங்களும் விஜய் ரசிகர்கள், கணிசமான விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க. நீ என்ன நம்ம சொன்னாலும் இப்போ அந்த கூட்டத்துக்கு இப்போ மாநாடுக்கு வந்தாங்க, நம்ம 5 லட்சம் சொல்லாமா இல்லை 10 லட்சம் சொல்லாமா? இந்த 10 லட்சத்தை தாண்டி எப்படி ஓட்டு வாங்க போறீங்க? அதுதான் தொண்டர்களாக மாறும். சரி, அது 20 லட்சம் ஆகுது, அந்த 20 லட்சத்தை தாண்டி எப்படி ஓட்டு போடுறீங்க? அதுதான் வாக்காளர்களாக மாறும். இந்த மாற்றம் உங்களுக்கு வேணும். அதுதான் டிரான்சிஷன். வந்தவங்கலாம் ஓட்டு போடுவாங்கன்னா வந்திருப்பாங்க 5 லட்சம் ஓட்டு போதுமா மாநாடுக்கு? அது போதுமா? எப்படி முடியும்? அதுதான் சொல்றேன். அப்போ அந்த டிரான்சிஷன் பீரியட் உங்களுக்கு வேணும். அதைத்தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நிறைய சொல்லலாம். நீங்கள் வந்து எம்ஜிஆரை காமிச்சிருவீங்க, ஜெயலலிதா அம்மாவை காமிச்சிருவீங்க. அவர்லேருந்து தொடங்கி இப்படியே சொல்லிட்டே நம்ம போகலாம் கடைசியாக கமல் வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறாங்க சிரஞ்சீவி, அவரு கதையெல்லாம் சொல்லி பேசி நம்ம மாநிலத்திலே நான் சொல்லுது. இப்போ எடுத்து மாற்ற இடத்துல சிரஞ்சீவியை சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்போ வந்து வெற்றி மாடலை மட்டும் பார்த்தா தோல்வி மாடலும் கற்றுக்கொள்ள வேண்டும்.